Jai Gurudev. Knowledge sheet 154. Intensify your longing. உங்கள் ஏக்கத்தை தீவிரப்படுத்துங்கள். என்ன ஏக்கம் பார்க்கலாம். Attainment of the divine depends on the intensity of longing. ஒரு தெய்வீக நிலையை இறை நிலையை அடையிறது உங்களுடைய அது எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த ஏக்கம் அடையணும் அப்படிங்கிற ஏக்கம் அதோடைய தீவிரத்தை பொறுத்தது. நாட் ஆன் த டைம் ஆர் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு இவ்வளவு தகுதி இருந்தா அடைய முடியும், இல்லை இந்த நேரத்துல அடைய முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த அடையணும் அப்படிங்கிற ஏக்கம் அதோடைய தீவிரம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். There is an Indian proverb that says, பழமொழி இருக்கு, it may take some time to pluck a flower, but it takes no time to meet the divine. என்ன பூக்களை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் இருக்கு. அந்த டைம் கூட இல்லையா இறைநிலை அடையறதுக்கு, அவ்வளவு ஈஸியானது அப்படின்னு சொல்றோம். Your abilities or qualifications are not the criteria. உங்களுடைய திறமைகள், உங்கள்கிட்ட நிறைய பல திறமைகள்லாம் இருக்கலாம், நிறைய குவாலிஃபிகேஷன் தகுதிகள்லாம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதெல்லாம் ஒரு என்ன அதெல்லாம் இருந்தா அடைய முடியுங்கிறது இல்லை. இட் இஸ் சிம்பிளி த இன்டென்சிஃபை ஆஃப் யுவர் லாங்கிங். உங்களுடைய ஏக்கத்துடைய தீவிரம் தான் முழு முக்கிய காரணம். இன்டென்சிஃபை யுவர் லாங்கிங் ஃபார் த டிவைன் ரைட் அவே. அந்த ஏக்கத்தை இன்னும் தீவிரப்படுத்துங்கள். இறைநிலை அடையணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை இன்னும் தீவிரப்படுத்துங்கள். திஸ் ஹேப்பன்ஸ் when you know that you are nothing and that you want nothing. அது எப்போ அது சாத்தியப்படும் அந்த நிலை அப்படின்னு சொன்னா, when you know that you are nothing. நான் ஒன்றும் இல்லை. பிரச்சனையே அதுதானே இல்லையே. எப்ப பார்த்தாலும் அதுதானே முன்னாடி வந்து நிற்குது. என்ன கவனிக்கல, நான் யாரு தெரியுமா இல்லையா, என்ன இப்படி பண்ணிட்டா, நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த எடுத்துக்கிற அந்த எண்ணமும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணமும் தான் அந்த ஏக்கத்தை இறைநிலை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை இன்னும் தீவிரப்படுத்தும். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, if we are nothing and we want nothing, then how can longing come? என்ன கேட்குறாங்க, நமக்கு ஒன்றும் தேவையில்லை, நாம ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது எப்படி அந்த லாங்கிங் அந்த ஏக்கம் உருவாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில், knowing you are nothing and you want nothing brings belongingness. இந்த ரெண்டும் இருந்தா என்ன ஆகும், எல்லோரும் என்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். and belongingness intensifies longing. அந்த belongingness இருக்கு இல்லையா, யாரும் எல்லோரும் என்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏக்கம் அந்த ஏக்கத்தை தீவிரப்படுத்தும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்கலாம், what is the difference between desire and longing? ஆசைகள், நிறைய ஆசைகள் இருக்கும். அப்ப இந்த ஆசைகளுக்கும் இந்த ஏக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குருதேவ் சொல்றாங்க, desire is the fever of the head. Desire is the fever of the head. தலையில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான காய்ச்சல், ஜுரம், ஆசை. புரிஞ்சுதா? முக்கியமா என்ன, ஆசைனாலே தலைவலி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். லாங்கிங் இஸ் த கிரை ஆஃப் த ஹார்ட். இதயத்தின் ஒரு அழுகை, வேண்டுதல் இல்லையா, ஒரு அதுதான் என்ன இந்த லாங்கிங். ஏக்கம் அப்படிங்கிறது என்ன, கிரை ஆஃப் த ஹார்ட், இதயத்தினுடைய ஒரு அழுகை. அதுதான் அழகா சொல்லியிருக்காங்க இல்லையா. டிசைர், இதயத்துடைய டிசைர்ங்கிறது ஹெட் ஆஃப் த ஃபீவர் ஆஃப் த ஹெட், தலையிலோட ஏற்படக்கூடிய ஒரு ஜுரம். அதே நேரத்தில் லாங்கிங் அப்படிங்கிறது இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அழுகை அப்படிங்கிறது இல்லையா. அந்த ஒரு லாங்கிங் பார்க்கணும், அடையணும் அப்படிங்கிறது இது நல்லது, புரியுதுங்களா. அந்த ஒரு காத்திருத்தல் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான ஒரு அற்புதமான ஒரு நிலையை கொடுக்கும். அது நிறைய தடவை எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா. குருதேவுக்காக காத்திருக்கும் போது, வரும் மீட் பண்ணும் போது நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அது எப்போ அந்த ஒரு இன்டென்சிஃபை எப்போ நம்ம தீவிரப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, நான் ஒன்றுமில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஏக்கம் தீவிரமடையும். இன்டென்சிஃபை யுவர் லாங்கிங். ஏக்கத்தை தீவிரப்படுத்துங்கள். ஜெய் குருதேவ்.